என்னது 2190 கரண்ட் பில்லை வெறும் 179 மாற்ற முடியுமா? எப்படி? வாங்க பார்ப்போம். அடாடாடா, யாரடா அது மெயின் ஆன் பண்ணது? நம்மகிட்ட தான் ஃப்ரீ கரண்ட் இருக்கே, அப்புறம் அதுக்கு மெயின் ஆன் பண்ணணும்? ஆஃப் பண்ணுங்க. வாங்க என்னென்னு வீடியோவில் பார்ப்போம். இப்போ இதுதாங்க நம்மளோட சோலார் இன்வெர்ட்ரு. மேலேருந்து பார்த்தீங்கன்னா 30 ஆம்ஸ் கரண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. ஆம்ஸ் மீட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும், சோலார்லேருந்து நமக்கு வந்து 30 ஆம்ஸ் கரண்ட் வந்துகிட்ருக்கு. நம்மளோட சோலார் இன்வெர்ட்டரில் சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணி வீட்டு ஃபுல்லாக நம்ம சப்ளை கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்பர் போட்டிருக்கோம். இது சோலார் சார்ஜரு மேலே மாட்டியிருக்குது. ஓவர் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு குட்டி ஃபேன் மாட்டியிருக்கு. நம்ம இன்வெர்ட்டரில் தூசி படாமல் இருக்க ஒரு கவர் போட்டு மூடி வச்சுருக்கோம். இப்போ இன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா 12.2 வோல்ட் பேட்டரியில் இருக்குது. லோடு வந்து கீழே வீட்டுக்குள்ளே சப்ளை ஆகிட்டுருக்குது. 54% சப்ளை ஆகிட்டுருக்கு. இபி ஆஃபில் இருக்குது. பேட்ரி வோல்டேஜ் யூபிஎஸ் ஆனுன்னு காட்டுது. 54% லோடு இன்வெர்ட்டர் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்குது வீட்டுக்குள்ளே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12 வோல்ட் சிஸ்டத்தில் பண்ணியிருக்கோம். சோலார் பேனல் போட்டு 1 கிலோவாட் சோலார் பேனல் போட்டு வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மிக்சி, கிரைண்டரு எல்லாமே ரன் ஆகிற மாதிரி. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மிக்சி, கிரைண்டரு, டியூப்லைட், ஃபேன்ஸ், டிவி எல்லாமே ரன் ஆகும். டபுள் பேட்ரி சிஸ்டம் போட்டிருக்கோம். டபுள் பேட்ரி போட்டு பேரல் பண்ணியிருக்கோம். 12 வோல்ட் சிஸ்டம். அது மேலே சோலார் பேனல் போட்டு அதிலேருந்து கரண்ட் எடுத்து நம்ம ஃப்ரீ கரண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சோலார் போடுறதுக்கு முன்னாடி கரண்ட் பில் பார்த்திங்கன்னா 1500 2000 ரேஞ்சில் கரண்ட் பில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா 170 200 அந்த மாதிரி தான் வருது. அதாவது முக்கால்வாசி கரண்ட் பில்லை குறைச்சி கொடுத்துருக்கு. இப்போ 2004 வந்து நம்ம சோலார் போட்டோம். 2004 சோலார் போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2190 அந்த மாதிரி வந்துச்சு. இப்போ இன்றைக்கி உள்ள ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 179 தான் கரண்ட் பில் வந்திருக்கு. நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கு. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோலாரை. நல்லா கரண்ட்டை சேவ் பண்ணி கொடுக்குது. இதில் நம்ம போட்டிருக்க பேனல்ஸ் எல்லாமே செகண்ட்ஸ் பேனல் தான். ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே இந்த சோலார் இன்வெர்ட்டர் ரெடி பண்ணிட்டேன். இதோட ஃபிட்டிங் வீடியோ அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக போடுறேன். நன்றி, வணக்கம்.